30 நாள்தான் அவனுக்கு டைம். கார்த்திக்கை அழைக்க சாமுண்டீஸ்வரி போடும் பிளான். கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் சீரியலில் ரேவதி உடல்நலம் சரியில்லாமல் வாந்தி எடுத்ததை கேள்விப்பட்ட ராஜராஜன் ரேவதி கர்ப்பமாக இருப்பதாக வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்கிறார். இதையடுத்து அனைவரும் தனித்தனியாக ஸ்வீட் பாக்ஸுடன் வீட்டிற்கு வந்து வாழ்த்து சொல்கிறார்கள். பின் ராஜராஜன் கார்த்தியின் கையை பிடித்து வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை, ரேவதி கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் என்று சொல்கிறார். இதை கேட்டு கார்த்திக் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, பின் ரேவதி நான் கர்ப்பமாக இல்லை என்று உண்மை சொல்கிறாள். இன்றைய எபிசோடில் வீட்டில் எந்த அறையிலும் யாரும் இல்லாததை கவனிக்கிறாள். அனைத்து குழாய்களும் திறந்து கிடப்பதையும் கவனிக்கும் சந்திரகலா இந்த விஷயத்தை சாமுண்டீஸ்வரியிடம் சொல்கிறாள். அக்கா வீட்டில் யாரும் இல்லை, எல்லாரும் அந்த கார்த்திக் வீட்டில் தான் இருப்பாங்க, வா அவங்களை கையும் களவுமாக பிடிக்கலாம் என சொல்கிறாள். ஆனால் சாமுண்டீஸ்வரி நான் எதற்காக அங்கே போகணும், எல்லாரும் இங்கே வரட்டும் என்று சாமுண்டீஸ்வரி கோபத்துடன் காத்திருக்கிறார். பேத்திகள் அனைவரும் ஒன்றாக வந்து இருப்பதால் பரமேஸ்வரி பாட்டி அனைவருக்கும் வீட்டில் விருந்து சமைக்கிறார். மேலும் சுவாதிக்கு பிறந்த நாள் என்பதால் கார்த்திக் சர்ப்ரைஸாக கேக் வாங்கி வர அனைவரும் சேர்ந்து கேக் வெட்டி சந்தோஷமாக சிரிந்து மகிழ்ச்சியுடன் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். பின் பாட்டி ஏற்பாடு செய்து விருந்தை அனைவரும் மகிழ்ச்சியுடன் ரசித்து சாப்பிட்டு அனைவரும் வீட்டிற்கு கிளம்புகின்றனர். வீட்டில் யாரும் இல்லை என்பது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிந்தால் பெரிய பிரச்சனை செய்துவிடுவாள், வாங்க எல்லாரும் போகலாம் என ராஜராஜன் சொல்ல அனைவரும் அங்கிருந்து கிளம்புகின்றனர். அனைவரும் வீட்டிற்கு வந்ததும் சாமுண்டீஸ்வரி எல்லாரும் எங்கே போனீங்க என கேட்டு சத்தம் போடுகிறாள். அப்போது சுவாதி, இன்று என்னுடைய பிறந்த நாள், அதை கூட நீங்க மறந்துவிட்டீர்க, அதனால்தான் நாங்கள் எல்லாரும் வெளியில் போனோம் என்கிறாள். இதையடுத்து சாமுண்டீஸ்வரி இந்த வீட்டில் இருந்து ரேவதியை பார்க்க யாரும் போகவே கூடாது, அப்படின போனீங்கனா என்னவிட கேட்டவளை நீங்க பார்க்கவே முடியாது, புரியுதா என்கிறாள். இதையடுத்து அனைவரும் உள்ளே சென்றுவிட சந்திரகலா, பாத்தியா அக்கா, அந்த கார்த்திக் நம்ம வீட்டு ஆளுங்களை கைக்குள்ள போட்டுக்க பார்க்கிறான் என்கிறார். உடனே சாமுண்டீஸ்வரி அது நடக்காது சந்திரா, அவனுக்கு 30 நாள்தான் டைம், அதுக்கு மேல ஒரு நாள் ஆன கூட அந்த கார்த்திக் ரேவதியை கண்ணுல கூட பார்க்க முடியாத அளவிற்கு செய்துவிடுவேன் என்கிறார். அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.